தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்துவே, வாழ்வு தரும் உணவு, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவராகிய கிறிஸ்துவே, வாழ்வு தரும் உணவு, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவராகிய கிறிஸ்துவே, வாழ்வு தரும் உணவு, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். ஆண்டவராகிய கிறிஸ்துவே, வாழ்வு தரும் உணவு, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவராகிய கிறிஸ்துவே, வாழ்வு தரும் உணவு, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவராகிய கிறிஸ்துவே, வாழ்வு தரும் உணவு, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய கிறிஸ்துவே, வாழ்வு தரும் உணவு, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வந்தது உன்னத வார்த்தை எழுந்தே, தந்தையின் வலப்பக்கம் நீங்காதென்றுமே. மந்தையை மீட்க உலகம் வந்தவர், அந்திய காலம் அணுகக் கண்டார். தகையில்லா சீடன் காட்டிக் கொடுக்க, பகைவர் கையில் தம்மை அளிக்கும் முன், அக உணவாக சீடர் தமக்கு மிகவே அன்பாய் தம்மை அளித்தார். இருவகை குணங்களில் உடலும் இரத்தமும் திருவிருந்தாக தந்தார் அவர்க்கே. இருவகை இயல்பு கொண்ட மனிதன் அருள் பெற்றுய முழு உணவானார். பிறந்தவர் நமக்கு தோழன் ஆனார், விருந்தினில் நமது உணவும் ஆனார். இறந்தவர் நமது விலையாகின்றார், விண்ணில் ஆள்பவர் விருந்தாகின்றார். மானிட மீட்பின் பலிபொருள் நீரே, வானக வாயிலை திறந்தவர் நீரே. பகைவரின் எதிர்ப்பில் நெருக்கும் போரில் மிகை பலம் ஆற்றலும் துணையும் தாரீர். மூவொரு இறைவா, முழு முதற் பொருளே, மூவாது என்றும் நிறை புகழ் உமக்கே. வாடிய வாழ்வை எம்மிடம் அகற்றி, நீடிய வாழ்வை விண்ணில் அருள்வீரே. ஆமேன். முன்மொழி 1. நீர் விண்ணகத்திலிருந்து உமது மக்களுக்கு உணவு அளித்தீர், அவர்களும் வானவரின் உணவை உண்டார்கள். கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ராவிழிப்புகளில்
உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். உம் ரெக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டேன். உமது வழக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீர் விண்ணகத்திலிருந்து உமது மக்களுக்கு உணவு அளித்தீர். அவர்களும் வானவரின் உணவை உண்டார்கள். முன்மொழி 2. குருக்கள் கடவுளுக்கு தூபமும் அப்பமும் ஒப்புக்கொடுக்கும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்டுள்ளார்கள். அல்லேலூயா. நம்பிக்கையில் வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். நன்மை பல செய்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். சூரியனே சந்திரனே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். வெண்ணிலவே விண்ணீரே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். ஊர்ந்து செல்லும் உயிரினமே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். பறந்து செல்லும் பறவைகளை சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். நடந்து செல்லும் கால்நடையே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். விரைந்து செல்லும் விலங்குகளே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். இயேசு என்னை அன்பு செய்கிறார். இயேசு என்னை அன்பு செய்கிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். குருக்கள் கடவுளுக்கு தூபமும் அப்பமும் ஒப்புக்கொடுக்கும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்டுள்ளார்கள். அல்லேலூயா. முன்மொழி 3. சோதனைகளை மேற்கொள்ளுகிறவருக்கு நான் மறைந்த மன்னாவையும் புது பெயரையும் கொடுப்பேன். அல்லேலூயா. புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பு சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூர்வார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வராக. மெத்தைகளில் சாய்ந்து
மகிழ்ந்து கொண்டாடுவராக. அவர்களின் வாயில் இறைப்புகள் இருக்கட்டும், அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்துக் கொள்வார்கள், மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள், உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சோதனைகளை மேற்கொள்கிறவருக்கு நான் மறைந்த மன்னாவையும் புது பெயரையும் கொடுப்பேன். அல்லேலூயா. அருள் வாக்கு. இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 11. கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி மறையும் திசை வரை வேற்றினத்தாரிடையே என் பெயர் புகழ்மிக்கது. எவ்விடத்திலும் என் பெயருக்கு தூபமும் தூய காணிக்கையும் செலுத்தப்படுகின்றன. ஏனெனில் வேற்றினத்தாரிடையே என் பெயர் புகழ்மிக்கதே என்கிறார் படைகளின் ஆண்டவர். சிறு மறுமொழி. மண்ணினின்று நீர் உணவை கொண்டு வருகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. மண்ணினின்று நீர் உணவை கொண்டு வருகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. உமது திராட்சை ரசம் மனிதரின் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியூட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மண்ணினின்று நீர் உணவை கொண்டு வருகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. மண்ணினின்று நீர் உணவை கொண்டு வருகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. செக்கரியாவின் பாடல். முன்மொழி. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் உணர்ந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் ஒரு மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா. மன்றாட்டு.
வாழ்வின் உணவாகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் மகிழ்ச்சியுடன் மன்றாட்டுகளை எழுப்புவோம். ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, புதிய என்றுமுள்ள உடன்படிக்கையின் தலைமை குருவே, நீர் சிலுவை பீடத்தில் ஒரே நிறைவுள்ள பலியை தந்தைக்கு ஒப்புக் கொடுத்தீர். அதையே நாங்களும் உம்மோடு இணைந்து ஒப்புக் கொடுக்க கற்பித்தருளும். ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி, நீதி இவற்றின் அரசரே, உம் அர்ப்பணத்தின் அடையாளமாக அப்பத்தையும் இரசத்தையும் நீர் புனிதப்படுத்தினீர். எங்களையும் பலி பொருட்களாக உம்மோடு இணைத்தருளும். ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தந்தையின் விருப்பத்திற்கு எப்பொழுதும் கீழ்ப்படிபவரே, கதிரவன் உதிப்பதிலிருந்து மறையும் வரை திருச்சபை உமது தூய காணிக்கையை உலகமெங்கும் புதுப்பிக்கிறது. ஒரே அப்பத்தில் பங்கு கொள்கின்ற அனைவரையும் ஒரே உடலில் இணைத்தருளும். ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணகத்திலிருந்து மன்னா இறங்கி வந்தது போல நீர் உமது திருச்சபைக்கு உம்முடைய திரு உடலாலும் திரு இரத்தத்தாலும் ஊட்டமளிக்கிறீர். இந்த உணவின் வலிமையால் நாங்கள் உமது பாதையில் நடக்குமாறு அருள் புரியும். ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் கண்களுக்கு புலப்படாத விருந்தினரே, நீர் கதவருகில் நின்று தட்டுகிறீர். எம்மிடம் வந்து எங்கள் உள்ளங்களை உமது உண்மையால் நிரப்பி எங்களோடு தங்கியருளும். ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். நமது புகழ்ச்சியையும் மன்றாட்டுக்களையும் ஆண்டவருடைய இறை வேண்டலால் உறுதிப்படுத்துவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை உம் திருச்சபைக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.